டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசிடமிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வதை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 40% அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஆனாலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை விலையில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் மொத்தமாக வாங்கப்படக்கூடிய டீசல் ஆர்டர்களுக்கான விலை லிட்டருக்கு 25 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் பேருந்து நிறுவனங்கள், ஷாப்பிங் மால் உள்ளிட்ட நிறுவனங்களும் அடங்கும். இந்த விலை உயர்வால் தனியார் எண்ணெய் நிறுவனங்களான நயாரா எனர்ஜி, ஜியோ, பிபி மற்றும் ஷெல் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் காணப்படுகிறது. இதனால் நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய நோக்கத்தில் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பெட்ரோல் பங்குகளில் விற்பனையை நிறுத்த வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நாள்தோறும் 16,000 லட்சம் லிட்டர் டீசல் தேவைப்பட்ட நிலையில் விலை உயர்வால் நாள் ஒன்றுக்கு சுமார் 3.5 கோடி வரை இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. இதை தவிர்க்க மத்திய அரசிடமிருந்து டீசலை வாங்கப் போவதில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சில்லறை விற்பனை விலையில் லிட்டருக்கு 63 காசுகள் குறைவாக டீசல் வழங்க இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேபோன்று மொத்த கொள்முதல் செய்யக்கூடிய அனைத்து தரப்பினரும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்ய தொடங்கினால் பொதுமக்களுக்கான டீசல் சில்லறை விற்பனை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரக்கூடிய ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வந்தது. ஜெயலலிதாவோடு தொடர்புடையவர்கள், மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் உள்ளிட்ட பலரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறுமுகசாமியின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அதற்கு பிறகு மீண்டும் விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு விசாரணை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையம் அனுப்பிய சம்மனை தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று விசாரணைக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் சசிகலாவின் உறவினர் இளவரசியும் காலை 10 மணிக்கு ஆஜராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சங்கத்தில் அணி பாகுபாடு இருக்காது என்று பாண்டவர் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாசர் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் கே. பாக்கியராஜ் தலைமையிலான சுவாமி சங்கரதாஸ் அணியும் நாசர் தலைமையிலான பாண்டவர் அணியும் களம் கண்டன. தலைவர், 2 துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் என 29 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து பாண்டவர் அணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்பட்டன. ஆரம்பம் முதலே நாசர் தலைமையிலான பாண்டவர் அணி முன்னிலை பெற்று வந்த நிலையில் தேர்தல் நாளன்று பதிவான வாக்குகளை விட வாக்குப்பெட்டியில் வாக்குச்சீட்டுகள் அதிகமாக இருப்பதாக குற்றம் சாட்டி சங்கரதாஸ் அணியினர் மொத்தமாக வாக்கு எண்ணும் மையத்தை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் பாண்டவர் அணி தரப்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நாசர் 1701 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாக்கியராஜ் 1054 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். பாண்டவர் அணி தரப்பை வழிநடத்தி செல்லும் விஷால் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு 1720 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து களம் கண்ட சுவாமி சங்கரதாஸ் அணியை வழிநடத்திய ஐசரி கணேஷ் 1032 வாக்குகள் மற்றும் பெற்று பின்னடைவை சந்தித்தார். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட கார்த்தி 1827 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரசாந்த் 908 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இதேபோன்று பாண்டவர் அணி சார்பாக துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பூச்சி முருகன் 1612 வாக்குகளை பெற்று உதயாவையும், கருணாஸ் 1015 வாக்குகளை பெற்று குட்டி பத்மினியையும் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றிக்கு பின்னர் பேட்டியளித்த நாசர், நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதே தங்களுக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அணி பாகுபாடு எதுவும் பார்க்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அணி பாகுபாடு எப்படி தம்பி இருக்கும்? எப்படி எங்களுக்கு அதை விட பெரிய ஒரு பொறுப்பு அங்க இருக்கு. அதை விட பூதாகரமா ஒரு பில்டிங் நாங்க கட்ட வேண்டியிருக்கு. நாங்க சிறுபிள்ளைத்தனமா யார் எங்களுக்கு எதிர்த்து போட்டாட்டா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு எடுத்துக்கிட்ட வேலை முக்கியம். அதே தானே நானும் சொல்றேன். அதுதானே அது அவங்களா இருக்கட்டும், யார் பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை முடிக்க வேண்டியது அந்த கடமை.
நடுவில் சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் வந்து அந்த கோவலெல்லாம் பண்ணுறோம். இப்போ கிடச்சிருக்கிற பொறுப்பை எடுத்து எங்கள் டீமாக உழைச்சி அந்த கட்டடத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. முக்கியமாக உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் இந்த பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். இந்த தேர்தல் முடிஞ்சதுலேருந்து 3 வருஷமா இல்லை வந்து முடிவுகள் வெளியானதுலேருந்து 3 வருஷமா உங்களுக்கு பதவியான? ஏன்னா எதிரணி எப்போ நாங்கள் பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம், பைலா படி அதுதான் ரூல்ஸ். எப்போ பதவி ஏற்கிறோமோ அதுலேருந்து 3 வருஷம். இன்னொரு 3 வருஷம் எங்களுக்கு வந்து இந்த கட்டடத்தை முடிக்கிறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. இந்த கவுண்டிங்கே தப்புன்றேன் நான். அதாவது பேலட் பேப்பரில் நடிகர் சங்க தேர்தல் முடிவு வெளியான நாளிலிருந்து 3 ஆண்டுகள் பதவி வகிப்போம் என்று பொருளாளராக மீண்டும் தேர்வாகியிருக்கக்கூடிய கார்த்திக் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகள் பதவியில் நீடிப்போம் என விஷால் அணியினர் கூறக்கூடிய நிலையில் விதிகளின்படி 2022 நடத்த வேண்டிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரி பாக்கியராஜ் தரப்பு நீதிமன்றம் செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகளை விட வாக்குப்பெட்டியில் வாக்குச்சீட்டுகள் அதிகமாக இருப்பதாக சங்கரதாஸ் அணியினர் தெரிவித்த குற்றச்சாட்டை தேர்தல் அதிகாரி பத்மநாபன் மறுத்துள்ளார். சங்கரதாஸ் சுவாமிகள் அணி சார்பில் போட்டியிட்டவர்கள் வந்து அதிகப்படியான ஓட்டுகள் வந்து பல அதை பற்றி நீங்கள் கேட்காம இருந்தால் நல்லது. அது தவறான செய்தி. குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க? இதுக்கு பதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அது தவறு. அது கரெக்டாக அது எத்தனை ஓட்டு ஆயிருக்கோ அதை மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்து பார்த்து கொடுத்துருக்கேன். அதில் ஒன்றும் தவறே கிடையாது.